வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். கதையில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் ஏதாவது கதையில் ஏதாவது மாற்றம் பண்ணணும், இல்லை கதை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கதையை பார்ப்பாங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். டே மச்சான், பக்கெல்லாம் டீபக் பண்ணிட்டியா? என்னடா ஃபைல் ஃபுல்லாக பக்கா போட்டு அமுச்சு வச்சிருக்க. என்னாலலாம் பண்ண முடியாதுப்பா சாமி, ரொம்ப வஸ்ட்டாக பண்ணி வச்சிருக்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபைல்லாம் எனக்கு அனுப்பாத, புரியுதா? போ, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஆண்டனி இருப்பான், அவன்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணிக்கோ. என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் என்னடா இந்த பொண்ணுங்க நம்ம கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. நியூவாக வந்தவங்க, நீ போய் பேசுனியா? காலையிலேருந்து பேசவே இல்லை நான் அவங்க கூட. மச்சான், நானும் அதான் பார்த்துட்டு இருந்தேன். போய் பேசணும். நானும் பேசவே இல்லை பாரு காலையிலேருந்து. சோனி கூட பேசலை, ரொம்ப ஒர்க்கு. அதான் அங்கே தான் நிற்கிறாங்க. கூப்பிட்டு சாப்பிட சொல்லலாமா? லஞ்செல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, சாப்பிட கூப்பிடுவோம். எப்பயாச்சும் பேசலாம். டே மச்சான், அங்கே போயிட்டா சக்தி. சக்தி இங்கே என்ன பண்ணுறாரு? இவரெலாம் கேஃபிட்டேரியா பக்கமே வர மாட்டாரு. ஒன்றும் புரியல. அங்கே பாரு. ஆமாடா, இவர் என்னடா இங்கே பண்ணுறாரு? எப்பயுமே இவரை நான் பார்த்ததே இல்லையாடா இங்கே. ஆச்சரியமாக இருக்கு. You guys ate or not? Shall I join with you? சக்தி, நீங்களா? நீங்கள் இங்கே வரவே மாட்டீங்களே கேஃபிடேரியாவுக்கு. வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிட்லாம். நாங்களும் சாப்பிட தான் வந்திருக்கோம். என்ன சாப்பிடல? ஷோர், யூ வில் ஜாயின் வித் அஸ். நாங்கள் எப்படி வேணான்னு சொல்லுவோம். வாங்க வாங்க உட்காருங்க. ஃபுட்டை ஆர்டர் பண்ணட்டுமா சக்தி? ரொம்ப நாள் நாங்கள் கூட இன்வைட் பண்ணோம், நீங்கள் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. என்ன வேணும் சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். திவ்யா, நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஆர்டர் எதுவும் பண்ணணுமா? அது வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன் சக்தி. இப்போ தான் எனக்காக ரோஸ்லைன் ஆர்டர் பண்ணிட்டு வந்தா. ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துடும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில். வாங்க உட்காருங்க. வாங்க சக்தி உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? ஆர்டர் இப்போ தானே பண்ணியிருக்கோம், வரத்துக்கு லேட் ஆகும். வாங்க வெயிட் பண்ணலாம். இட்ஸ் ஓகே சோனி, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் திவ்யா, ஒர்க்லாம் எப்படி போகுது? உங்களுக்கெல்லாம் செட் ஆகிடுச்சா? வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அண்ட் இப்போது நம்ம ஆஃபீஸை பற்றி மட்டும் ஃப்ரீயாக பேசாமல் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக கூட பேசிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகே? என்னடி நடக்குது? சக்தி என்னடி உன்கிட்ட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு? எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடி நடக்குதுங்க? ஹாய் மூட ரோஸ்லின். ஜஸ்ட் அவர் ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு பேசுகிறாரு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவர் எல்லா ஆஃபீஸ் கொலைக்கிட்டே பேசுகிற மாதிரி தானே ஏன்ட்டி பேசிகிட்டு இருக்காரு. வாயை மூடிட்டாரு கேட்ட போது. சக்தி, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்கும்? ஃப்ரெண்ட்லியாக பேசலான்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்டேன். எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவீங்க விரும்பி? ஐம் அ வெஜிடேரியன் பர்சன். நான்வெஜ் சாப்பிடுவேன், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெஜிடேரியன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெஜிடேரியன் ஃபுட் எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். வேறு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா பன்னீர் புலாவ் ரொம்ப பிடிக்கும். என்னடா நடக்குதுங்க? ஒன்றுமே புரியல. நிஜமாக அவர் தான் வந்து நின்றுட்டுருக்காரா? என்னடா இத்தனை வருஷம் நம்ம அதில் இங்கே கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கோம், ஒரு நாள் கூட இந்த மாதிரி வந்து கேஷுவலாக பேசுனதே இல்லையாடா. புதுசாக இருக்கே, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. போய் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். டே அருண், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. அந்த மாதிரி எதுவும் சொல்லி தொலைச்சிடாத. அப்புறம் இதனால் தப்பாக ரூமர்ஸ் பரப்புறோன்னு சொல்லி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிடுவாங்க.
வாயை கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அமைதியாக இரு. வந்தாரா அவருக்கு என்னவோ பேசிட்டு போகிறாரு. நமக்கு என்னத்துக்கு இதெல்லாம்? வா போய் வேலையை பார்க்கலாம். சாப்பாடு அந்த சைட் போய் சாப்பிட்லாம் வா. இங்கே அவர் அவங்களோட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம போனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம அந்த சைட் போகலாம் வா. அப்படியா? ஓகே சக்தி. அப்படின்னா நான் நாளைக்கு பன்னீர் புலாவ் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கு இதே மாதிரி கேஃபிட்டேரியாவில் வந்து சாப்பிட்றீங்களா? நான் செஞ்சுட்டு வரேன், சாப்பிட்லாம். நோ தேங்க்ஸ் சோனி. நீ செஞ்சுட்டுலாம் வர வேண்டாம். நான் அடிக்கடி வர மாட்டேன்ல கேஃபிட்டீரியாவுக்கு. இன்னைக்கு ஏதோ வரணும்னு தோணுச்சு, வந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீ எனக்காக எஃபர்ட் போட்டுட்ருக்க வேண்டாம். ஒர்க் பாரு. ஆர்டர் பண்ண ஃபுட் வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் என் கேபினே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே திவ்யா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் லன்ச் நல்லா சாப்பிடுங்கண்ணே. I think you guys are uncomfortable here with me. ஸோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்கள் பேச கூட மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நடுவில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு மீட்டிங் வேறு இருக்குது, டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் போகணும். டேக் கேர் காய்ஸ், பாய். சக்தி, அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன பேசுறதுன்னு தெரியல, புதுசாக இருக்குல்ல, ஸோ அதனால தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, மீட்டிங் வேறு போகணுன்னு சொன்னீங்களா? யூ கேரியா. சந்தடி கேப்பில் ஒருத்தி போதரா, நீ உஷாராக இருந்துக்கோ. அந்த மனுஷன் உனக்கு தான் ரூட் விடுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இந்த சோனி அவருக்கு ரூட் விட்டுட்ருக்கா, அது நல்லாவே தெரியுது. பார்த்துக்கோ, ஒழுங்காக இருந்தா பொரட்டா வரட்டா. அடிச்சி நேற்று பைத்திய மட்டும் வளரிட்டுருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி ரோஸ்லின். அவர் ஏதோ சும்மா வந்திருக்காரு, பேசிட்டு போகிறாரு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பாடு வந்தால் சாப்பிட்டுட்டு நீ வா. எனக்கு பசிக்கல அவ்வளோவா, நான் போகிறேன் முன்னாடி. ஏன்னா லஞ்சுக்கு முன்னாடி தான் நான் கேஃபிடேரியா வந்து ஒரு காஃபி குடித்தேன். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணாலும் நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டு வா, எனக்கு பசியில, நான் போகிறவா. என்ன ரோஸ்லின், என்ன சொல்லிட்டு போகிறா உன் ஃப்ரெண்டு? சக்தி ரொம்ப அவள் பேரே சொல்லி கூப்பிட்ற மாதிரி தெரியுது. நான் தான் இங்கே சீனியர், தெரியும்ல, சொல்லி வை அவகிட்ட. உங்களுக்கெல்லாம் முன்னாடி சக்தி எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் அவர், நல்லா பேசுவார். அதுவும் இல்லாமல் அவருக்கும் என்னை பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் அவர்னா ரொம்ப பிடிக்கும். புரியுதுல்ல உனக்கு நான் சொல்கிறது? இப்போ வந்து பேசுமா சோனி நீ? இது சக்தி இருக்கும் போதே டேரக்டாக திவ்யா கிட்ட பேசியிருக்கலாம்ல. ஏன் பேசுறதுக்கு பயமா? அடப்போ ஓடி, அவளே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. நீ வேறு தேவையில்லாமல் வீடு. உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? அவருக்கும் உன்னை பிடிச்சிருந்தா பேச போகிறாரு, அவ்வளோதான். சில் சில் படி சில். சோனி, ரோஸ்லின் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? திவ்யா எங்க? ஆளே காணும். ஒரு ரிப்போர்ட் கேட்கணும். அவங்க எங்கே இருக்காங்க? ராஜா இப்போ தான் அவள் கேபினுக்கு போனான். அவள் டெஸ்கில் தான் இருப்பாள், அங்கே போய் பாருங்கள். சரி, ஓகே ரோஸ்லின், தேங்க்யூ. டே மச்சான், சக்தி வந்து நம்ம கேஃபிடேரியாவில் சாப்பிட்றாருடா. அதுவும் அந்த நியூ ஜானிஸ் கிட்ட எவ்வளோ நல்லா பேசுகிறாரு, பார்த்தல. இதெல்லாம் பார்க்கும்போது நார்மலாக உனக்கு தெரியுது. அப்புறம் நான் பேசினா நீ ரூமர் பரப்புறேன்னு சொல்கிற. உனக்கே கொஞ்சம் வியர்டாக தெரில? அந்த மனுஷன் இவ்வளோ நாளில் நம்ம 3 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு நான் லீவு போட்டால் கூட அந்த நாள் கூட விட்டுடா. மற்ற நாள் நான் வந்த நாளில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் கேஃபிடேரியா பார்க்கவே எட்டி பார்க்க மாட்டார். இன்றைக்கி என்னவோ கேஃபிடேரியா வராரு, ஒன்றா சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு. ஒன்றும் புரியல. ஆமாடா மச்சான், எனக்கு கொஞ்சம் வீடு தான் தெரிஞ்சுது. என்ன பண்ணுறது, அவர் பாஸ், அவர் எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். நம்ம அதெல்லாம் சொல்ல முடியுமா? அதுக்காக இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நம்ம கதை கட்டி விட முடியாதுல்ல. ஜஸ்ட்டு ஏதோ பார்க்கணுன்னு வந்திருப்பார்.
அதை நம்ம கூட தப்பாக எடுத்துக்கலாம்ல. விடு, பார்த்துக்கலாம். என்ன பேசுகிறாங்க அவனுங்க? அப்போது அவளை இன்வைட் பண்ணது உண்மைதான். அப்போ வந்திருக்காரு சக்தி சாப்பிட்றதுக்கு. காலையில் கூட ரோஸ்லினும் திவ்யாவும் இதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. ஓஹோ, அப்போ அது உண்மைதான். அப்போ யார் இன்வைட் பண்ணியிருப்பா? திவ்யாவா இல்லை சக்தியா? அப்படியே திவ்யா இன்வைட் பண்ணாலும் சக்தி வர டைப்லாம் கிடையாது. சக்தி தான் இன்வைட் பண்ணதா காலையில் கூட பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ அவர் தான் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை லவ் எதுவும் பண்ணுறாரா? திவ்யாவியா? ஐயோ, ஐயோ, அவ ஏன் ஆளு? சக்தி வேணாம் சக்தி. டே மச்சான், இப்படியே விட்டுட்டு இருந்தோம். நான் அவ்வளோதான். திவ்யாலாம் ஓகே பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அவர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடணும். ஒரு வேளை இன்கேஸ் அவர் அவளை லவ் பண்ணுற மாதிரி இருந்தா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். தாங்க முடியாதுடா ராஜா. நம்மளெல்லாம் ஆல்ரெடி நம்ம அண்ணன் பேர் சொல்லி தான் நம்மளே இவகிட்ட பழகிட்டு இருக்கோம். ராஜா ராம் தான் எங்கள் அண்ணன்னு தெரியாமல் ராஜாவும் ராமும் ஒன்று தான் நினச்சி பழகிட்டு இருக்கா. இதில் ராஜா வேற ராம் வேறன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். அதுவே பெரிய பிரச்சனையாக என் தலையில் இருக்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையாக முடியாது சாமி, முடியாது. அதனால் நம்ம சீக்கிரமாகவே இவளை லவ் பண்ணி அவளையும் நம்மளை லவ் பண்ண வச்சிடணும். அப்போ தான் அவர் காம்படிஷனுக்கு வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இவ ரொம்ப பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணு தான் தெரியுறா. ஒன்ஸ் லவ்வில் இன்வால்வ் ஆகிட்டானா இன்னொருத்தவங்கள பார்க்கவே மாட்டான். அதனால் கண்டிப்பாக நீ எனக்கு தான் திவ்யா. நான் முடிவு பண்ணிட்டேன். எதாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் ஒரு கை. ஓ, இங்கே தான் இருக்கியா? இரு வரேன். சொல்லுங்க ராஜா, என்ன விஷயம்? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாதா? என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல. எதை பற்றி கேட்குறீங்க? ம், பாஸோட லஞ்சு சாப்பிட போயிருந்தியா? அதை பற்றி தான் கேட்குறேன். ஓ, அதுவா? அது ஒன்றும் இல்லை. அவரை இன்வைட் பண்ணாரு. ஸோ நானும் இன்வைட் பண்ணேன். அதான் கேஃபிட்டேரியாவுக்கு வந்தார். பட் சாப்பிடல, அவர் கிளம்பிட்டாரு. நானும் வந்துட்டேன். என்னப்பா அதுக்கு எதுக்கு நீங்கள் மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்கீங்க? என்ன உங்களுக்கு இப்போ ஜெலஸா? எனக்கெல்லாம் ஜெலஸ்லாம் இல்லை. மேடம் தான் ரொம்ப பண்ணுறீங்க இப்போலாம். போங்க, போய் லஞ்சு சாப்பிடுங்க உங்கள் சக்தி கூட. ம், நான் நான் வேற என்னவோ நினச்சேன். நீங்கள் போங்க, நான் சோனி கூடயே போய் சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு? சோனிலாம் சாப்பிட்டு வந்திருப்பா. நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு தான் நினச்சேன். ஏன் நீங்கள் சாப்பிட்லையா? சரி வாங்க, நானும் இன்னும் சாப்பிட போகலாம். அவள் கூடலாம் போக வேணாம், அவள் சாப்பிட்ருப்பா. ம், சரி வா. அப்போ நீங்கள் என் கூட தான் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்ணும் என்ன? அப்புறம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கி தரதான் சாப்பிட்ணும். ஓகே தானே? என்னோட ட்ரீட் இன்னைக்கு. ம், சரி வாங்க போகலாம். இதுக்கு தான் இவ்வளோ கோவமாக வந்தீங்களா சார்? ம், சரி வாங்க போகலாம். ஏக்கா வியாழனி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுக்கா. நல்லா நாங்கள் குடித்தோம். வெட்டி கொடுத்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுங்களாம். நல்லா இருந்துச்சு. அதுக்காங்க பத்தான் துணி துவைச்சிட்டு வரும்போது தான் குடித்தேன். நல்லா இருந்துச்சு குடிச்சு பார்த்தப்ப. நாங்களாம் போகும்போதே குடிச்சிட்டோம்ல. என் பிள்ளைக்கு தாவுதுன்னு சொன்னோடனே சரி போய் வெட்டி கொடுத்துடலான்ட்டு போயிட்டு வெட்டி கொடுத்தேன். அதுவும் குடிச்சிச்சு, நானும் கொஞ்சம் குடித்தேன். வரும்போதும் ஒரு இளநீ குடித்தோங்க்கா. நல்லா இருக்குதுக்கா, தூப்ப இளநீ சூப்பராக இருந்துச்சு. குடித்தோம். அப்புறம் பம்பு செட்டு குளியல் வேறு லெவலு. நான்லாம் அப்படியே குளிச்சுக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ராஜிக்கா தான் குளிக்கல, துவச்சிக்கிட்ட மட்டும் போதும் அப்படின்னு துவச்சிட்டு வந்துட்டாங்க. நம்மளால இருக்க முடியாது. நல்லா சூப்பராக இருந்துச்சா தண்ணி. ஒரு குளியலை போட்டாச்சுக்கா. சரி போவோமா? காலையில் வந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா சாயங்காலமே ஆயிர மாட்டேங்குது. மத்தியானம் ஒரு 12 மணிக்கு கிளம்பியிருப்போமா? ஆமாம் ஆமாம் சொல்லு. மத்தியானம் கிட்ட தான் கிளம்பணும். பார்த்தா இப்போ சாயந்தரமே ஆகுது. நானும் வீட்டுக்கு போயிட்டு டீயை போட்டு கொடுக்கணும். நான் அவர் வந்துடுவார். கிளம்புவோமா? வாங்க போவோம். ஆமாக்கா வாங்க போகலாம் சீக்கிரமா. நான் வேற பிள்ளைய வீட்டிலே விட்டுட்டு வந்தேன். அது வேற சோறு போட்டு தின்னுச்சோ என்னவோ தெரியல ஒன்றும். அது ரம்யாவில் வேற வீட்டில் கிடக்குறாள் தனியாக ஒத்தையில இருப்பா. அதான் போய் பார்த்துக்கணும். அவங்க அப்பா வந்தாருன்னா திட்டுவார், எங்கிட்ட விட்டுட்டு போன பிள்ளைங்கன்னு. வாங்க போவோம்.
ரம்யா இங்கே பாரு. கத்தாத கத்தாத, நான் தான் சந்தோஷ். நீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? என்ன வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? அம்மா வந்துட்டோம், அவ்வளோதான். அம்மா வர டைம் ஆகிடுச்சு. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. என்னடி உன்னை பார்க்க தாண்டி வந்தேன், வந்த உடனே கிளம்புங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம பார்த்து, வருஷமே ஆயிடுச்சு. சரின்னு உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ நடன என்னை விரட்டுற. நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். உங்கள் அம்மா வரத்துக்கு லேட் ஆகும், அதனால தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் வெளியே ஃப்ரெண்ட்ஸை நிற்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, யாராவது வந்தால் சொல்லுவாங்க. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து பேசணும், நேரில் பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக வந்தேன். இப்போ வந்த உடனே போங்க போங்கன்னு விரட்டுறான். உனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் எதுவுமே இல்லையாடி? எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குது. அதுக்காக இப்படியா சொல்லாமல் கொல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் வச்சு பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ, யாராவது வந்துடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. சந்தோஷ், நீங்கள் முதல்ல கிளம்புங்க. எதுனாலும் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். அம்மா வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுவும் இல்லாமல் அப்பா வர டைம் வேறு. நீங்கள் முதல்ல போங்க, வெளியே போங்க, கிளம்புங்க. சரி, அப்படின்னா நான் எப்போ தான் உன்னை நேரில் பார்க்க முடியும்? நானே இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், உனக்கே தெரியும்ல. மறுபடியும் எப்போ ஊருக்கு போவேன்னு தெரியல. மேக்ஸிமம் இங்கே தான் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். எப்போயாவது மீட் பண்ணணும்ல. இப்போ மீட் பண்ணாமல் வேறு எப்போ மீட் பண்ணுறது? என்னடி நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு கழட்டி விடுற மாதிரி தெரியுது. தெரியும் தெரியும். உங்களுக்கு தான் லவ் பண்ணுறேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் வந்து உங்களை கழட்டி விட்றேனா? கழட்டி விட்றதான் 3 வருஷமாக லவ் பண்ணுறோம். போங்க சும்மா. இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அம்மா வந்துட்டாங்கன்னா எல்லாமே போயிடும். ஒழுங்காக போங்க, கிளம்புங்க, அவ்வளோதான். அதுவும் அம்மா பக்கம் தெரிஞ்சதுன்னா என்னை வீட்டை விட்டே வெளியே விட மாட்டாங்க. இப்போ கிளம்புங்க. நான் காலேஜுக்கு போகும்போது வேணால் வழியில் நான் எங்கேயாவது மீட் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ போங்க வெளியே முதல்ல. சரி சரி, அப்போ கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணும், எங்கேயாவது வெளியே மீட் பண்ணுவோம், சரியா? இப்போ பாரு, வந்து உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாரு, இல்லைன்னா நான் வேன்லேயே போயிடுறேன், காலேஜ் வேனில் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். எங்கேயாவது என் கூட வெளியே வரணும். எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து, நேரில் பார்த்து கொஞ்சம் பேசணுன்ட்டு. எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஆனால் கண்டிப்பாக நேரில் பார்க்கணும், கால் பண்ணுவேன். நீயும் எனக்கு கால் பண்ணு, சரியா? பார்த்து பத்திரம், வரேன். சரி சரி, இப்போ கிளம்புங்க முதல்ல. ஐயோ, யாரோ வர மாதிரி தெரியுதே. டேய் மச்சான், போதும்டா, வெளியே வாடா. யாரோ வந்துட்டாங்கடா, அந்த ஜோஷுவா கூட. எங்க போயிட்டானோ தெரியலையே. குரல் கூட கொடுக்கல இந்த எருவ மாடு. ஐயோ, வீட்டுக்கு தான் வராங்களாட்டுக்குது. நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். டேய் மச்சான், உள்ள இருந்து வெளியே வந்துடா. வெளியே யாரோ வராங்கடா. ஐயோ, நம்மள விட்டா போதும்டா சாமி. யாரோ வராங்க, மாட்டோம், அவ்வளோதான், கஞ்சி காய்ச்சிருவாங்க. சரி ராஜி, நாங்க போறோம். வீடு வந்துருச்சு பாரு, கிளம்புறோம். சரிங்கக்கா. டேய் சந்தோஷ், நீ என்னடா இங்க பண்ற? வெளிய ஃப்ரெண்ட்ஸோட எங்க போயிருக்கேன்னு சொன்னாவ மேரி. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அம்மா, அது வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அது வந்து அம்மா. வாங்கம்மா, வந்துட்டிங்களா? இப்போ தான் உங்களை தேடி சந்தோஷ் வந்தார் வீட்டுக்கு. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு. உங்கள் கூட தான் லக்ஷ்மி அத்தி வந்திருந்தாங்களாமே, தோட்டத்துக்கு போயிருந்தீங்கல்ல. அதுதான் அவங்க தங்கச்சி மேரி சொன்னாலாம். தோட்டத்தில் ஆளுங்கிட்ட கேட்டதுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்களாம். நீங்கள் அதுதான் இன்னும் வீட்டுக்கு வரலையே, இங்கே எதுவும் வந்தாங்களான்னு பார்க்கறதுக்கு வந்தாருமா. வாங்க, உள்ளே வாங்கத்தா. ஓ, அப்படியாம்மா? சரி சரி. சரி சரி, வாங்க தம்பி. நாங்கள் தான் இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு. தான் அம்மா இங்கே இருக்கிறாங்க பாருங்க. ஏண்டா, என்னை தேடி தான் வந்துக்கிட்டு தெரியலையாக்கும், அதுக்கு தான் இங்கே வந்தியோ? சரி சரி. நானே தான் இப்போ தான் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போச்சு. அதுக்குள்ளே வந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறியாக்கும். போ, வீட்டுக்கு போ, வரேன். சரிம்மா, நான் போகிறேன், நீ வா. என்னக்கா, உங்கள் மாமனுக்கு இவ்வளோ பாசம் அவங்க மேலே? கொஞ்ச நேரம் கூட இல்லாமல் அதுக்குள்ளே தேடிக்கிட்டே ஓடியாந்துட்டானே. நல்ல பாசக்கார பையலாக தான் இருக்கிறான் சந்தோஷ். நீ வேற சவுண்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் சமையலாவா என்ன கேட்டு டீயை போட்டு கொடுக்கணுமே, தவாரியை தேடி இருப்பான். அந்த மாரி பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பான், அது செஞ்சிருக்காது. அதனால கிணைய தெளிக்கிட்டு ஓடியாந்துருக்கான், வேற ஒன்றும் இருக்காது. ஆமாம், பாசம் வச்சுக்கிறவானுக்கும். ஊரில் கடந்தா அந்த கடையா, ஃபோன் அடித்தா ஒழுங்காக ஃபோனை கூட பேச மாட்டான். இவன் மேலே பாசத்தில் ஓடியாடுறானுக்கும்.
எக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா பிள்ளைய பார்த்தா பாசத்தில் முடியும் அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ஏதோ சும்மா பேசாதீங்க. சரி வீட்டுக்கு போய் வேலையை பார்ப்போம் வாங்க. வாங்கத்தே, வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க. லட்சுமி அத்தை வாங்க, சௌந்தர்யா அக்கா வாங்க, நீங்களும் உள்ள வாங்க, டீ குடிச்சிட்டு போகலாம். வேணாம்மா, நீ கூப்பிட்டதே போதும். வேற எவா இருக்கு? வீட்டில் நம்ம எரி வேற கிடப்பான்ல, இந்த சந்தோஷ் பையனை பார்த்தா போயிருக்கிறான். அவனுக்கு போய் டீயை போட்டு கொடுக்கணும்ல. பசிக்குதாட்டக்குது பிள்ளைக்கு, அதனால தான் வந்திருக்குது தேடிக்கிட்டு. நான் போய் அங்கே போய் என்னால் போய் சாப்பிட்டானா என்ன ஏதுன்னு பார்க்குறேன். அடுப்பங்கரையிலேருந்து போட்டு கூட சாப்பிட மாட்டான், நம்ம போட்டு கொடுக்கணுமா. அதனால நான் போயிட்டு பார்க்குறேம்மா. டீயெல்லாம் வேணாம், நீங்கள் வச்சு அம்மாவுக்கு கொடு. என்ன துணியெல்லாம் துவச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்துருக்குறான், அவளுக்கு கூட நாங்கள் போகிறோம். ஆமாடி ரம்யா, நீ வச்சு குடி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். என் மாமியார் கிளம்பியும் வீட்டில் வந்து தனியாக கிடக்கும், அதுக்கு வேறு கத்திக்கிட்டு கிடக்கும். என் வீட்டுக்காரும் வந்துடுவார். நான் போய் வீட்டில் கிடக்கிற மற்ற வேலையை பார்க்கணும்ல, நான் போயிட்டு வரேன். பார்த்துக்கோங்க, வந்துடுறோம். சரிக்கா, சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. டே மச்சான் நில்றா, எங்கடா ஓடுறிய? விட்டுட்டு ஓடுற, நில்றா. அட போடா, உங்க சகவாசமே வேணாம்டா. கொஞ்ச நேரத்துல என்ன மாட்ட விட்டு கழிப்பிங்க வச்சிருப்பான். போடா டேய். டே மச்சான் நில்றா, எங்கடா என்னடா? அட பாவி, ஒரு ஃப்ரெண்ட்னு கூட பார்க்காம இப்படி மூஞ்சில குத்திட்டேடா. டே மச்சான், நீங்களாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாடா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் விட்டுட்டு ஓடிட்டீங்களேடா. கொஞ்ச நேரத்தில் நான் மாட்டிருப்பேன் தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு, ஒன்றுமே நடக்காத மாதிரி நின்றுட்டுருக்காண்டா இந்த ஜோஷ்வா. டேய் யாரு? நான் சும்மா நின்றுட்டு இருக்கேனா? டேய், அவங்க எல்லாரும் வரதை பார்த்துட்டு உடனே சிக்னல் கொடுத்தேன்டா. விசிலும் அடிச்சு பார்த்தேன், கத்தியும் பார்த்தேன். இந்த செவிட்டு பையன் உடக்கம் காதல உழவே இல்லடா. அவன் பாட்டு பாடிக்கிட்டு காக்காவை வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கான்டா. அப்புறமும் கூப்பிட்டேன், காதலே கேட்கல. அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? கூப்பிட்டுட்டே தான் இருந்தேன். டேய் டேய், சாரிடா மச்சான். ஆமாடா, அவன் சொல்றது கரெக்ட் தான். நான் தான் பாட்டு பாடிக்கிட்டு மேல காக்கா பறந்துட்டு இருந்துச்சு, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்டா. அதுக்குள்ள அவங்க வந்தது தெரியலடா. அவங்க வந்த சத்தம் கேட்டோடனே நான் ஓடி வந்துட்டேன்டா. மன்னிச்சுடா மச்சான். என்னடா ஆச்சு, மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியாவா? அவட நாயே, நீ பண்ண வேலையில் கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு தெரியுமா? நல்ல வேலை, ஏதோ என் நல்ல நேரம் ரம்யா வந்து காப்பாற்றி விட்டா. நல்ல வேலை, அவங்களும் நம்பிட்டாங்க. இல்லைன்னா அவ்வளோதான் நேரத்துக்கு எங்கள் அம்மா கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லைடா உனக்கானா. நீ நம்பி நான் இறங்கின பாரு, என் புத்தியாக சொல்லணும். இனிமே எங்கேயாவது உன்னை கூப்பிட்டேன்னா பாரு, ஆளப்பாரு, ஐடியா கொடுக்குறான். ஐடியா வந்துட்டான் மென்டல். டேய் டேய் மச்சான், சாரிடா மச்சான். கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதுக்கு போய் இவ்வளோ கோச்சுக்கிறியே. விட்றா. நெக்ஸ்ட் டைம் பாரு, கலக்கிடலாம். எதை, சாம்பாரியா இல்லை கறி குழம்பையா? கலக்குவானாமே. மென்டல் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி பூரின்னுட்டு போடா. சரி விட்றா மச்சான், அதை அவளுக்கு கெஞ்சிடான்ல. அவன் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டான். விடு பார்த்துக்கலாம். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் வீட்டில் இல்லைன்னா சந்தேகம் வரும். எங்கள் அம்மா கிட்ட நான் வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். உன்னை இப்போ வந்து பேசிக்கிறோம். இன்னும் சொல்கிறதுன்னு தெரில, நல்லா வருது. சரி டைம் ஆச்சு, நான் போகிறேன். வரேன்டா ஜோஷ்வா, வரேன்டா ஐநாரே. சரி மச்சான், போயிட்டு வா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஸ்டோரி புரியல, எனக்கா இது ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி புரியல அப்படின்னா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டியாக கொஞ்சம் புரியும். ஸோ ப்ளீஸ் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோஸ் எப்படி போகுது அப்படி கதை அப்படின்னு உங்களுக்கு புரியும். புதுசாக எபிசோட் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாவே கதை புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். And also, thanks for watching.